Hi friends, welcome back to my channel. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுகர் லெவல் டெஸ்ட் பண்ற ஒரு மிஷின் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த மிஷின் பிராண்டட் என்னன்னா ONETOUCH கம்பெனி. இப்போ ரெண்டு பாக்ஸ் நம்ம கண் முன்னாடி இருக்குது. அதாவது இந்த பாக்ஸ் பெரிய பாக்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள மிஷின் அப்புறம் நம்ம பிளட் எடுக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கும். இதுல அந்த இன்ஸ்ட்ருமென்ட்ல போடுற இந்த நீடில் இருக்கும். இந்த ONETOUCH கம்பெனி அண்ட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்றது நான் சஜஸ்ட் பண்ணல. அதாவது ஒரு டாக்டர் எங்க ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. சோ அது நல்லா இருக்கிறதுனால நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஆல்சோ இது இம்போர்ட்டட் மானிட்டர். ஆல்சோ இந்தியாலயும் இங்க வாங்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பெரிய பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி மேலே இந்த பாக்ஸ் என்ன எழுதியிருக்குன்னா ப்ளூடூத் ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது நம்ம எவ்வளோ சுகர் லெவலில் காட்டுதோ அது நம்ம ப்ளூடூத் தெரியாமல் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளே ஒரு சின்ன பிளாக் கலர் ஒரு பேக் இருக்கும். இதில் தான் அந்த சுகர் டெஸ்ட் பண்ணுற மானிட்டர் ப்ளஸ் அந்த பிளட் எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இது ஆல்கஹால் பேட். அதாவது நம்ம பிளட் எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வைப் பண்ணிக்கலாம். இது நிறையா இருக்குது. பட் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கான ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கணும்னு தேவையில்லை. அவங்களே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வைக்க இடம் இல்லாதனால நான் சும்மா பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளாக் கலர் பாக்ஸில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இது திறந்தாச்சு. இதுக்குள்ளே அந்த சுகர் டெஸ்ட் பண்ணுற மானிட்டர் அண்டு அந்த பிளட் எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு இது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஸ்ட்ரிப்பு, அதாவது பிளட்டு எடுத்து இந்த மிஷினுக்குள்ளே போடுற ஸ்ட்ரிப்பு. சில மானிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை விட இந்த ஸ்ட்ரிப்பு தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப மைன்யூட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மானிட்டர் நம்ம பார்ப்போம். இது ரீசார்ஜபிள் தான். நம்ம பேட்டரி போட தேவையில்லை. ஜஸ்ட் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆன் பண்ணணும்னா இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிப்பை எடுத்து இதில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அப்படி இல்லைனா அங்கே இருக்க ஓகே பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் கூட அந்த மிஷின் ஆன் ஆயிரும். இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை அந்த மிஷினுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப்பை எடுத்தாச்சு. இதில் மேலே இருக்க அந்த காப்பர் கலரில் இருக்கும். மேலே ஒன்று இருக்கும், கீழே ரெண்டு இருக்கும். அதை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு மிடில் தான் நம்ம டச் பண்ணிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு சைடில் கிளிக் பண்ணிட்டோம்னா உள்ளே லாக் ஆயிரும். அப்புறம் இங்கே நம்ம லாக் ஆனதுக்கப்புறமே அந்த டிஸ்பிளேல அப்ளை பிளட்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு நீர் எடுத்துக்கிறேன். அதில் இது மேலே சின்ன கேப் மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மேலே ஒரு ஒயிட் கலர் கேப் இருக்கும். அது ஜஸ்ட் நம்ம டேர்ன் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி அதுக்குள்ளே ஒரு நீரில் நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு அதை லாக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஜஸ்ட்டு அந்த கேப்பையே மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அப் டு 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு அதில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம நம்மளுக்கு தேவையான நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ அங்கே நான் 5ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நம்ம 6ன்னு கூட வச்சுக்கலாம், 7 கூட வச்சுக்கலாம். அது என்னென்னா நம்ம கையில் அந்த நீர் பிச் ஆகிற அந்த ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் பிச் ஆகணும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 5 கரெக்டான ஸ்பீடு தான், அதுவே போதும். இப்போ அந்த வால் மாதிரி இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கீழே இது பண்ணிட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா பிளட்டு கரெக்டாக பிச் ஆகும். நம்ம டிப் ஆஃப் தி ஃபிங்கரில் வச்சுட்டு இப்போ அதை கிளிக் பண்ணோடனே பிளட் லைட்டாக வந்துருச்சு பாருங்கள். இது ரொம்ப பெயினாலாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த பிளட்டுக்கிட்ட அந்த ஸ்ட்ரிப்பை கொண்டு போயிட்டு ஜஸ்ட் அந்த சைடில் பக்கத்தில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளட்டு அந்த மிஷினுக்குள்ளே போயிடும். இப்போ டெஸ்டிங்னு இப்போ வரும். ஜஸ்ட்டு ஆஃப்டர் 2 செகண்ட்ஸில் ரிசல்ட் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் 193 ரிசல்ட் இருக்குது. ரொம்ப நேரம் ஆகலை, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேலே கீழே ஹைன்னு காட்டும். அப்புறம் மேலே பிஃபோர் மீல் கூட காட்டும். நம்ம பிஃபோர் மீல் டெஸ்ட் எடுக்கிறோமா இல்லை ஆஃப்டர் மீல் டெஸ்ட் எடுக்கிறோமா அதிலே காட்டிடும். ஆல்சோ மேலே டேட் அண்டு டே அதில் காட்டும். அந்த ஃபீச்சர்ஸும் இந்த மிஷினில் இருக்குது. ஆல்சோ இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ரிசல்ட்ஸ்லாம் அந்த ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு காட்டும். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த ப்ராடக்டோட லிங்க்கே கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.